பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து இந்த விபூதியோ இல்லை குங்குமமோ நம்ம வந்து அந்த பூஜை பண்ணுற குருக்கள் கொடுத்தாருன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு ரக்ஷை. அதை நம்ம வந்து கொஞ்சம் இட்டுட்டு கோவிலில் அப்படி போட்டு வரோமே, போடவே கூடாது. ஏன்னாக்க அந்த பூஜை பண்ணுறவங்க வந்து வருஷம் அந்த இதை வந்து பண்ணி 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 3 வேளை அவங்க பண்ணி அந்த விக்கிரகத்தை தொட்டு 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 அத்தனை தடவை அவங்க பண்ணுறதுனால அவங்களுடைய விரல்களுக்கே வந்து மருத்துவ சக்தி வந்துடும். இது வந்து சாஸ்திரத்தில் போட்டிருக்கு. ஸோ அந்த மருத்துவ சக்தி இருக்கிறதுனால அந்த நாள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அவங்கக்கிட்ட இந்த இத்தனை விபூதியை வாங்கிட்டாங்க, அதுதான் மருந்து. அவங்க போய் வந்து இந்த டாக்டர்கிட்ட மிக்சர் சிறப்பு எல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. இதை வந்து வச்சுப்பாங்க, இட்டுப்பாங்க, வாயில் போட்டுப்பாங்க, தண்ணியில் போட்டு குடிக்க வைப்பாங்க, உடம்பு அரிக்குதா அங்கே கொஞ்சம் தடவி விட சொல்லுவாங்க. எவ்ரிதிங் அதுதான். ஏன்னா அந்த அவங்களுடைய அந்த பூஜை பண்ணுறவங்களுடைய விரல்களுக்கு அந்த மருத்துவ சக்தி வர்றதுனால நம்ம வந்து அங்கே அவங்கள்ட்டேருந்து வாங்கின விபூதியோ குங்குமத்தையோ இட்டுக்கிட்டு மீதி இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு அங்கே போடவே கூடாது. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து பத்திரமா ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. தினமுமே நீங்கள் வந்து ஆனால் இன்னமும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க நித்தியப்படியே காலையில் எழுந்ததுமே என்ன பண்ணுவாங்க, முதல்ல பல் தேய்ச்சதும் அந்த தண்ணியை சுவாமிகிட்ட வச்சுட்டு ஒரு டம்ளரில் குடிக்கிற தண்ணியை கொஞ்சம் விபூதி போட்டு அதை இது பண்ணி தான் குடிப்பாங்க. முதல்ல அதை தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா உள்ளேயும் அந்த சிவனுடைய அந்த பிரசாதம் உள்ளே போகட்டும். அப்போ அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு எது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கெடுதல் எதுவும் ஆகாது ஆரோக்கியத்துக்கு.